வணக்கம். நான் கேஜி தமிழ் மாடசாமி பேசுகிறேன். புறா கூட ஒன்று செஞ்சுருக்கேன். இதில் வந்து மொத்தம் 6 தட்டு இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இதில் 2 மத்தி 2 அதுக்கு 2 அது மேலே டாப்பில் வேறு இருக்கும். டாப்பில் ஒரு உடலை ஒரு பழக்கம்னு வச்சுக்கலாம். வச்சுன்னு சொன்னால் மொத்தம் 8 தட்டு ஆயிரும். மொத்தம் இப்போ 6 தட்டு வச்சுருக்கேன். இது வந்து 10 இன்ச்சு அகலம், 9 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். 10 இன்ச்சு அகலம், 8 இன்ச்சு 9 இன்ச்சு உயரம், இப்படி 2 தட்டாக வச்சுருக்கேன். அப்படி மொத்தம் இதில் வந்து 8 அரை இதில் வந்துடும். இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம் 2 அடி, அகலமும் 2 அடி, உயரம் 3.25 அடி வந்துடும். இது வந்து இந்த முட்டை விழாமல் இருக்கிறக்காக இந்த தடுப்புலாம் வச்சுருப்பேன். இதில் தடுப்பு என்ன பார்த்துக்குங்க, இந்த தடுப்பு வச்சுருப்பேன். இதில் மேலே ஒரு தடுப்பு 2, 4, 6 மேலே ஒரு ஊடல் ஒன்று வச்சு விட்ருவேன். வச்சுன்னு சொன்னால் மொத்தம் 8 அரை ஆயிரும். இந்த நீல அகலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 10 இன்ச்சு இருக்கும். 10 இன்ச்சு இருக்கா, உயரம் 9 இன்ச்சு வந்துடும். உயரம் 9 இன்ச்சு இருக்கும். இது அகலம் 10 இன்ச்சு இருக்கும். பெரிய புறாவும் போட்டுக்கலாம். அதில் வந்து இந்த நீளம் 2 அடி, அகலமும் 2 அடி. இது 10 இன்ச்சு போகலாம். மிச்சம் அது போக நமக்கு வந்து 14 இன்ச்சு இருக்குது. இதில் புறா அழகாக நின்றுடுவதில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு முழு டோர், பெரிய டோர் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டோர் ஒன்று போட்டிருப்பேன். இந்த டோரும் திறந்துக்கலாம். இது புறா போய்கிட்டு வந்துடும். சின்ன டோரும் போட்டிருக்கு, பெரிய டோரும் போட்டிருக்கேன். இது அதுக்கப்புறம் பார்த்துங்க, இதோட உயரத்தை பாருங்க. உயரம் மொத்தம் 3.25 அடி இருக்கும். 4 அடிக்கு 2 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். அப்போ இதை பாருங்க, இதோட அகலம் 2.25 இருக்கும். மொத்தம் 2.25 இருக்கும். அப்புறம் இதோட அகலத்தையும் பார்த்துக்கங்க, இதுவும் சேர்ந்து 2.25 வந்துடும். மொத்த அகலத்தில் 2.25 வந்துடும். சுற்றி அடப்பு எல்லா பழகையும் போட்டுருக்கோம். பின்பக்கமும் வலை வச்சிருப்பேன். ஒரு சின்ன துண்டு வலை வச்சிருப்பேன். பாருங்க, மேல் டாப்பில் இது எப்படி வலை வச்சிருக்கணும் அதே மாதிரி பின்பக்கமும் ஒரு வலை வச்சிருப்பேன். அந்த வலை வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டுங்காக பின்பக்கமும் வலை வச்சிருப்பேன். கொஞ்சம் சின்ன துண்டு ஒன்று வச்சிருப்பேன். இது ஒரு சின்ன வலை வச்சிருக்கேன். மற்றபடி ஃபுல்லாக எல்லா பக்கமும் அடப்பு தான். சுற்றி அடப்பு. இதை மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கிறதுல சின்ன கூடு இருக்குதுல, இதை விட பெரிய 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 கூடு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டர் கொடுத்தா செய்யலாம். ஒரு 15,000 வைக்கணும், 20,000 வைக்கணும்னா எத்தனை ஆயிரம் வைக்கணும்னு செய்யலாம். பெரிய பெரிய கூடலாம் செய்யலாம். தடுப்புக்கு இந்த மாதிரி தேக்கு பூச்சியை ஒவ்வொன்றுக்கும் அப்படி வச்சுட்ருவேன். ஆனால் ஸ்ட்ராங் அடிக்கும். ஒவ்வொரு இஞ்சி அதெல்லாம் வச்சுட்ருவேன். முட்டை வந்து போட்டதுன்னா வெளியே வந்து விழாத அளவுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கதவும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக திறக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து உள்ளுக்கையும் பறந்து போகிற மாதிரி உள்ளுக்கையும் இந்த பழகை நீட்டி விட்டுருப்பேன். ஒரு 10 இன்ச்சு நீட்டி விட்டுருப்பேன். வெளியே ஒரு 5 இன்ச்சு, உள்ளுக்கு ஒரு 5 இன்ச்சு நீட்டி விட்டுருப்பேன். உங்களுக்கு வந்து பலகை எல்லா பழகமும் நல்லா தேக்கு வேங்கு பழகை தான் எல்லாமே போட்டிருப்பேன். சாதா பழகெல்லாம் போட்டுக்க மாட்டேன். எல்லாம் தேக்கு பழகை வேங்கு பழகை தான் எல்லாமே. அந்த மாதிரி பழகை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அரைஞ்சி கணத்தில் நல்லா சுத்தமாக இருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாமே. லவ் பேர்ட்ஸ் கூடு, கோழி கூடு, புறா கூடு, எந்த கூடுனாலும் சரி தான். எந்த கூடு நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஊரில் நீங்கள் சொல்லியிருந்தாலும் நான் இங்கேருந்து செஞ்சு உங்களுக்கு பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் எல்லாம் இங்கே நான் கேட்டது நான் நம்பராக வச்சுருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புதை நீங்கள் பார்த்துக்கிங்க. எந்த ஊராக இருந்தாலும் சரி தான். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறலாம். நீங்கள் அந்த லிங்கை பாருங்கள். புறா கூடு, லவ் பேர்ட்ஸ் கூடு, கோழி கூடு எல்லா கூடும் அதில் லிங்க் நான் போட்டுவிட்ருக்கேன். அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த ஆர்டர் கொடுங்க. நான் உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன்.